நியூ ஸ்டோரியான தி டார்க் நைட் தி மாஸ்க் அப்படின்ற பேரில் வேறு சேனலில் பப்ளிஷ் ஆகிருக்கு. அந்த சேனலோட லிங்க் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு அதையும் கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வசுந்தரா அம்மாவும் ஆதவனுக்கு நிகராக கோவப்படுவதில் சிறந்தவர். உனக்கு நாங்க வந்தது பிடிக்கலன்னா சொல்லாதவா, நாங்க இப்பயே கிளம்புறோம் என்று அவர் கோபப்பட ஆதவன் ஒரு பெரிய பெருமூச்சு இழுத்துவிட்டு, ஏமா தேவையில்லாம கோவப்படுறீங்க? சரி சரி, அப்பா எனக்கு இந்த வில்லாவை பிரசன்ட் பண்ணின அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க நான் வீட்டை சுத்தி காட்டுறேன் என்று சொல்லிவிட்டு வசுந்தராவை தன் வில்லாவை சுற்றி காட்ட அழைத்து போனார். மற்றவர்கள் அவர்கள் இருவரும் ஒன்றாக அங்கிருந்து வெளியேறுவதை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதவன் அப்படித்தான். அவன் அம்மாவோடு மட்டும்தான் அதிகம் பேசுவான், மற்ற அனைவரிடமும் பெயருக்கு பேசுவதோடு சரி. அதே நேரம் ரூமில் ஆத்மிகா ஆதவனோடு இருந்த ரொமான்ஸ் தருணங்களை நினைத்து கொண்டிருந்தாள். அதே நேரம் அவன் சொந்தக்காரர்களில் யாராவது உள்ளே வந்து விடுவார்களோ என்கிற பதட்டத்தோடும் நகத்தை கடித்தபடி அமர்ந்திருந்தாள். அதன் பிறகு பதட்டமும் ஆதவன் தந்த உடல் உஷ்ணமும் தனிய ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளிக்க போனாள். ஆதவனும் வசுந்தராவுடன் வீட்டை சுற்றி பார்க்க சென்ற பிறகு ஆரவ், வித்யா மற்றும் சந்தியா ஆகிய மூவரும் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் இருந்த ரூமில் பல பணிப்பெண்கள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் அந்த மூவரையும் பார்த்து கொண்டிருக்க உடனே சந்தியா எழுந்து நடந்து கொண்டே அந்த இடத்தை சுத்தி பார்க்க ஆரம்பித்தாள். அப்போது அங்கிருந்த பணியாளர்கள் அலர்ட்டாக அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவருமே மந்தாகினி மற்றும் திவ்யாவிடம் ஒரு சில விஷயங்களுக்கு ட்ரைனிங் எடுத்திருந்தார்கள். இங்கிருக்கும் யாரும் ஆத்மிகாவின் இருப்பை கண்டுபிடித்து விடக்கூடாது என்று அவர்களுக்கு ஆதவனிடமிருந்து ரகசிய உத்தரவு வந்திருந்தது. வசுந்தரா இந்த வில்லாவின் பழைய ஊழியர்களை தன் விருப்பப்படி அமைத்திருந்தார். ஆனால் அவர்கள் கதை எப்போதோ பிளாக் சேம்பரில் முடிவுக்கு வந்ததால் இந்த முறை இங்கிருந்த ஊழியர்களை ஆதவன் தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருந்தான். வித்யா அங்குள்ள இன்டீரியரை காப்பியடிக்க அதனுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்தாள். அப்போதுதான் அவள் கண்கள் ஹாலில் டிவிக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த சோஃபாவின் மூலைக்கு சென்றது. அங்கே ஒரு ஓரத்தில் ஒரு ஜோடி செருப்புகள் இருந்தன. முயலின் வடிவத்துடன் அது வீட்டுக்குள் அணியும் வகையான பெண் அணியும் செருப்பு. அந்த செருப்பை பார்த்த வித்யாவின் கண்கள் இறுகி போனது. வேகமாக, சந்தியா இங்க வாயேன் என்று அழைத்தாள். அந்த செருப்பை பார்த்தவுடன் அவள் முகம் மாறியது. ஐ நியூ இட் என்றபடி இருவரும் சோஃபாவை சுற்றி வேறு ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்க ஆரம்பித்தார்கள். சந்தியா ஏற்கனவே ஆதவனின் அலுவலக கேபினில் ஆத்மிகாவின் பேக்கையும் ஹேர்பேண்டையும் பார்த்திருந்தாள். உங்க ஆதவனோட பிரைவேட் லைஃப்ல கண்டிப்பா ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டே சந்தியா தேட வித்யாவும், இன்னைக்கு அவன் இது நாள் வரை எடுத்து வச்சிருந்தா நல்ல பேரை நான் நாஸ்தி பண்றேன் பாருங்க என்றபடி தன் பங்குக்கு தேட ஆரம்பித்தாள். எதுவும் கிடைக்காமல் சந்தியா சோர்வாக சோஃபாவில் அமர, அப்போது அவள் அமர்ந்த இடத்தில் ஏதோ ஒன்று அவள் பின்னால் குத்தியது. சோஃபாவின் இடுக்கில் கை வைத்து தேட அங்கே ஒரு பிங்க் கலர் வைரத்தோடு ஒன்று கிடைத்தது. இங்க பாரு வித்யா, இது ஒரு ஃபீமேல் யூஸ் பண்ற ஸ்டட் தானே என்று கேட்டுக்கொண்டே வித்யாவிடம் கொடுத்தாள். வித்யா கண்களில் மின்னலுடன் அதையே பார்த்து கொண்டிருந்தாள். அது ஒரு லிமிடெட் வெர்ஷன் டைமண்ட் ஸ்டட். அவளுடைய அப்பாவின் வசதிக்கே வாங்க முடியாத விலையில் அந்த வைரம் இருந்தது. அதனாலேயே அவளால் அதை வாங்க முடியவில்லை. சந்தியா, இது செம காஸ்ட்லியான டைமண்ட். இத போட்டுக்கிட்டு ஒருத்திங்க சுத்துறான்னா அவ சாதாரணமான பொண்ணா இருக்க வாய்ப்பில்ல. ஆதவன் ஏதோ டைம் பாஸ்க்கு ஒரு பொண்ணோட இருக்கான்னு நினைச்சேன், ஆனா இத பாக்குறப்ப எனக்கு அப்படி தோணல என்று சொல்லிக்கொண்டே சோஃபாவில் இருந்தபடியே அந்த வைரத்தோடன் இன்னொரு ஜோடியை தேட ஆரம்பித்தாள். ஆதவனின் வில்லா மிகவும் பெரிதாக இருந்தது. அதை முழுதாக பார்க்க அரை நாளுக்கு மேல் ஆகலாம் என்பதால் மேனகா, சந்தியா, வித்யா, ஆரவ் ஆகிய நால்வரும் ஆளுக்கு ஒரு இடத்திற்கு போய் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே நேரம் ஆதவன் அவன் அம்மாவை தன்னுடைய லைப்ரரி ரூமுக்கு அழைத்து போனான். வசுந்தரா அங்கே தன் முன் இருந்த காலேஜ் புத்தகத்தை பார்த்து, ஆதவா இது யாரோடது? காலேஜ் புக்ஸ் படிக்கிற மாதிரி உன் கூட யார் இருக்கா என்று கேட்டார். ஆதவன் அதை பார்த்ததும் மனதிற்குள் ஒரு கணம் அதிர்ந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல், மா அது என்னோடதுதான், ரெஃபர் பண்ண எடுத்திருக்க என்று சமாளித்தான். வசுந்தரா தன் மகனை நம்பாமல் பார்க்க, மாம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த காட்டணும்னு தான் நான் உங்களை இங்க கூப்பிட்டுட்டு வந்தேன் என்று சொன்னபடி வேகமாக கபோர்டுக்கு போனான். திரும்பி வரும்போது அவன் கையில்
ட்ரீம் ப்ராஜெக்ட் 61 என்ற பெயர் போட்ட ஃபைல் ஒன்றை கையில் வைத்துக் கொண்டு வசுந்தராவிடம் வந்தான் ஆதவன். மாம், இது ஞாபகம் இருக்கா? நான் இந்த ப்ராஜெக்டை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறேன் என்றான். வசுந்தராவிற்கு அந்த ஃபைலை பார்த்ததும் தானாக கண்கள் ஈரமாகின. இந்த ப்ராஜெக்டை ஏண்டா எடுத்த? இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணப்பதான் உங்க அப்பா என்று அதற்கு மேல் பேச முடியாமல் வசுந்தராவிற்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. ஆதவன் அவன் கோபத்தை கட்டுப்படுத்தினான். கைமுஷ்டிகளை இறுக பிடித்துக் கொண்டு, மாம், இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறப்பதான் அப்பா இறந்து போனாரு. அவரோட கடைசி கனவு அவரோட மகன் நான் தான் நிறைவேற்றி ஆகணும் என்று சொன்னான். அதன் பிறகு அம்மாவோடு சோஃபாவில் அமர்ந்த ஆதவன் அவர் பக்கம் திரும்பி, மாம், இந்த ப்ராஜெக்ட்காக அப்பாவோட பார்ட்னர் ஒருத்தர் அவருக்கு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு லேண்ட் கொடுத்தாரு. அவருக்கும் அப்பாவுக்கும் எப்படிமா பழக்கம்? 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒருத்தர் முன்னாடியே தெரியுமா என்று கேட்டார். வசுந்தரா ஒரு நீளமான பெருமூச்சோடு, அவர் பேரு சௌந்தர்யன். அவங்க குடும்பத்துல சௌந்தர்யனும் அவருடைய வைஃபும் மட்டும்தான். அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால அவங்க 2 சைட் ஃபேமிலி மெம்பர்ஸுமே அவங்கள சின்ன வயசுலயே வீட்டை விட்டு வெளியேத்திட்டாங்க. இவர் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த மாடர்ன் முறையில ஸ்டார்ட் பண்ணாரு. இவ்வளவுதான் இவரை பத்தி எனக்கு தெரியும். உங்க அப்பா இவரை பத்தி இவ்வளவுதான் எனக்கு சொல்லியிருந்தாரு. இந்த ப்ராஜெக்ட்காக அவர் கான்ட்ராக்ட் போட்ட டைம்ல நான் அவரை மீட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா உங்க அப்பா சொன்னாரு. எல்லாம் விதி. அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து கொஞ்ச நாள்ல இந்த ப்ராஜெக்ட் செய்ய பணம் இல்லாம அது பாதிலேயே நின்னு போச்சு என்றார். இருவரும் பேசி முடித்து கீழே வந்து பார்க்கையில் மற்ற 4 பேரும் அங்கே இல்லை. ஆதவன் கோபத்தோடு ஒரு பணிப்பெண்ணை பார்த்து, இங்க உட்கார்ந்திருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்க? அவங்கள பாத்துக்கதானே உங்களை இங்க இருக்க சொன்ன என்று கேட்டான். அப்போது அந்த பெண் தலையை குனிந்து கொண்டு, சார், அவங்க வீட்டை சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் வெளியே போனாங்க என்றார். அதை கேட்டுக்கொண்டிருந்த வசுந்தரா, விட்ரா ஆதவா, அவங்களும் உன் ஃபேமிலி தானே, நீ அவங்க கிட்ட 3வது மனுஷங்க மாதிரி இவ்ளோ ஹார்ஷா நடந்துக்கிற என்று சொன்னார். ஆதவன் எதுவும் பேசாமல் பணிப்பெண் சொன்ன திசை நோக்கி போனாள். அங்கே ஆரவ் கார் கேரேஜ் அருகில் ஆதவனின் கார் கலெக்ஷனை லேசாக பொறாமையோடும் ஆசையோடும் பார்த்து கொண்டிருந்தான். அங்கு நிறுத்தப்பட்டிருக்கும் போது ஒவ்வொரு காரும் ஒரு பைக்கும் ஹை எண்ட் வகைகள். ஆதவன் நேராக ஆரவ் பக்கத்தில் போனான். உனக்கு எந்த கார் வேணுமோ அதை நீ எடுத்துக்க என்று சொன்னான். இல்ல, எனக்கு வேண்டாம் என்று சொல்லதான் வாய் திறந்தான். ஆனால் அந்த கார் கலெக்ஷன் பார்த்ததுமே அவனால் வேண்டாம் என்று சொல்ல முடியவில்லை. அவன் ஆதவனை ஆர்வமாக பார்த்து, நான் எதுவான எடுத்துக்கலாமா என்று கேட்டான். ஆதவன் ஆமாம் என்று சொன்னவுடன் அங்கிருப்பதிலேயே ஹை அண்ட் காரை சுட்டிக்காட்டி, அந்த கார் எனக்கு பிடிச்சிருக்க என்றான். ஆதவன் அதன் பக்கத்தில் இருந்த மெயின்டெனன்ஸ் ஆளை பார்க்க உடனே அவர்களில் ஒருவன் வந்து அதன் சாவியை ஆரவிடம் கொடுத்தான். உலகம் முழுவதும் 6 வகைகளை மட்டுமே கொண்டிருந்த அந்த காரின் விலை 10 கோடிக்கும் அதிகம். ஆதவனின் இந்த மாற்றத்தை கண்டு வசுந்தரா மகிழ்ச்சியானார். அதற்கு முன்பு வரை ஆதவன் தன்னுடைய அம்மாவை தவிர வேறு யாரை பற்றியும் கவலைப்பட்டதே கிடையாது. ஆனால் இன்று முதல் முறையாக அவன் தன்னுடைய மாமா அத்தையின் மகனுக்கு அவனுடைய ஒரு காரை கொடுத்திருக்கிறான். மேனகா, வித்யா மற்றும் சந்தியா மூவரும் அங்கே வந்து சேர்ந்தனர். அவர்கள் ஆரவன் கையில் இருந்த சாவியை பார்த்து அவர்கள் அனைவரின் கண்களும் ஆச்சரியத்தில் விரிந்தன. என்னடா ஆரவ், நம்ம ஆதவன் இந்த காரை உனக்கு கொடுத்துட்டானா? அவன் யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டானே என்று மேனகா ஆச்சரியப்பட்டார். வித்யா ஆதவனை முதல் முறை பாசமாக பார்த்தாள். வித்யா அவள் அப்பா அம்மா அளவுக்கு அவ்வளவு மோசமானவள் இல்லை. ஆனால் அவளுடைய பேரண்ட்ஸ் மற்றும் அண்ணன் ஆரவின் நடத்தை அவளை அவர்களைப் போலவே இருக்க வற்புறுத்தி கொண்டிருந்தது. ஆனால் தன் அண்ணனுக்கு லிமிடெட் வெர்ஷன் காரை பரிசளித்தது ஆதவன் என்று தெரிந்த பின் ஆதவனிடம் வித்யாவின் அணுகுமுறை கொஞ்சம் மாறியிருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து அவர்கள் அனைவரும் சாப்பிட அமர்ந்தார்கள். 3 சமையல் கலைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் விதவிதமான உணவுகளை தயாரித்திருந்தார்கள். வசுந்தரா அங்கிருக்கும் ஐட்டங்களை பார்த்துவிட்டு, பரவாயில்ல ஆதவா, நீ நல்லாவே மாறிட்ட. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நீயும் சாப்பிடுறன்னா அது பெரிய விஷயம்தான். சந்தோஷமா இருக்குடா என்றார். சாப்பிட்டுக் கொண்டே இருந்த வசுந்தரா நேரம் பார்த்தார். நைட்டு மணி 12 ஆச்சே, சீக்கிரம் சாப்பிடுங்கப்பா, நம்ம இப்ப கிளம்பினாதான் வீட்டுக்கு ஒரு 2 மணிக்குள்ள போக முடியும் என்றார். ஆதவனை பொறுத்தவரை இந்த வில்லாவில் அவன் யாரையும் தங்க அனுமதிக்க மாட்டான். அதனால்தான் வசுந்தராவே இங்கே வருவதில்லை. இது அவன் அப்பா அவனுக்கு கடைசியாக கொடுத்த கிஃப்ட் என்பதால் இந்த வீட்டை ஆதவன் மிகவும் பொக்கிஷம் போல பார்த்து கொண்டிருந்தான். ஆதவன் அம்மாவின் எண்ணம் புரிந்து, மாம், என்ன இப்ப அவசரம்?
இங்க ஸ்டே பண்ணிட்டு காலையில போங்க என்றான். அதன் பின் ஆதவன் தமிழரசியிடம் திரும்பி, எல்லாத்துக்குமே கெஸ்ட் ரூம் ஏற்பாடு பண்ண என்று சொன்னான். சாப்பிட்டு முடித்து அனைவரும் கை கழுவினர். ஆதவன் அவர்களிடமும், ஆல்ரெடி லேட் ஆச்சு, எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க, நான் என் ரூமுக்கு போறேன் என்று சொல்லிக்கொண்டே அவனுடைய ரூமை நோக்கி நடந்தான். சந்தியாவின் கண்கள் மட்டும் ஆதவனின் ரூமை பார்த்து கொண்டே இருந்தன. அங்க கண்டிப்பா ஒரு பொண்ணு இருப்பா என்று அவள் மனம் சொல்லியது. அவனுடைய ரூமுக்குள் போய் பார்த்து அதை உறுதி செய்ய விரும்பினாலும் அவளால் அப்படி செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் கழித்து தமிழரசி அவர்கள் அனைவரையும் கெஸ்ட் ரூமுக்கு அழைத்து போனாள். அந்த கெஸ்ட் ரூமே மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. மேனகாவும் வசுந்தராவும் ஒரு அறையிலும், இன்னொரு பக்கம் சந்தியாவும் வித்யாவும் ஒரு அறையிலும், ஆரவுக்கு ஒரு தனியாக ஒரு அறையும் கொடுக்கப்பட்டது. ஆதவன் தன் அறையின் கதவை மெதுவாக திறந்து உள்ளே போனான். ஆத்மிகா படுக்கையில் புத்தகம் படித்துக் கொண்டே தூங்கி போயிருந்தாள். அவள் அருகில் சில காகிதங்கள் இருந்தன. ஒரு ஐபேடும் அங்கே இருந்தது. ஆதவன் ஆத்மிகாவுக்காக கஸ்டமைஸ் செய்யப்பட்ட போன் மட்டும் தராமல் அவளுடைய லேப்டாப், ஐபேட் எல்லாவற்றையுமே அதே விதமான ஸ்பெஷல் மானிட்டர்களுடன் டிசைன் செய்திருந்தான். அருகில் போய் பார்க்கையில் அவள் தலைமுடி இன்னும் ஈரமாக இருப்பது தெரிந்தது. அதனால் ஆதவனுக்கு கோபம் வந்தது. இந்நேரத்துக்கு எதுக்குமா தலை குளிச்சா என்று அவளை கேட்டுக்கொண்டே அவளை உட்கார வைத்தான். ஆத்மிகா தூக்கத்தில் சினுங்கியபடி, டாக்டர், என தூங்க விடுங்க, காலையில நேரமே எந்திரிக்கணும் என்றாள். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்நேரத்துக்கு எதுக்கு தலை குளிச்சிருக்கா என்று ஆதவன் அவளை திட்டியபடியே ஹேர் டிரையரை ஆன் செய்து அவள் தலையை காய வைத்தான். ஆத்மிகாவிற்கு இருந்த மொத்த தூக்கமும் காணாமல் போனது. அதன் பிறகு தூக்கம் கலைந்த கண்களால் ஆதவனை பார்த்தபடி, உங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் போயிட்டாங்களா டாக்டர் என்று கேட்டாள். ஆதவன் அதற்கு, ரிலேஷன்ஸ்ங்கிறவங்க ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டியவங்க. அப்படி பார்த்தா என் லைஃப்ல அந்த மாதிரியான ஆட்கள் 2-3 பேர் தான் இருக்காங்க என்று சொன்னான். ஆத்மிகாவிற்கு அவன் பதில் புரியாவிட்டாலும் அவனுடைய வார்த்தைகளில் இருந்த வலியை அவள் உணர்ந்து கொண்டாள். அவன் மனதை மாற்றுவதற்காக, டாக்டர், எனக்கு ரொம்ப பசிக்குது என்று சொல்லிக்கொண்டே இரு கைகளாலும் வயிற்றை பிடித்துக் கொண்டு ஆதவனை பார்த்தாள். அப்போதுதான் ஆதவனுக்கு அவள் இன்னும் சாப்பிடவே இல்லை என்பதை தெரிந்தது. ஆதவன் அவள் தலையை தட்டியபடி, சரி சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் காலியா இருக்குன்னா என்னால அதை தாங்க முடியாது, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு கீழே போனான். ஆதவன் கீழே வந்து பார்க்கையில் கிச்சன் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் தூங்க போயிருந்தார்கள். டின்னரின் மிச்சம் எதுவும் அங்கே இருக்கவில்லை. இப்ப மட்டும் சாப்பிட எதுவும் இல்லைன்னு ஆத்மிகா கிட்ட சொன்னா அவ்வளவுதான். அவ சாப்பிடுற டேப்லெட்ஸ்க்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவ ஃபுட் எடுத்துக்கணும். இப்ப என்ன பண்ணலாம் என்று புலம்பியபடி ஆதவன் கிச்சன் அலமாரிகளை திறந்து பார்த்து கொண்டிருந்தான். அப்போது, என்னாச்சு, மறுபடி பசிக்குதா என்ற ஒரு குரல் வந்தது. வித்யா தண்ணீர் பாட்டிலோடு நின்று கொண்டிருந்தாள். ஆதவன் ஆமாம் என்று மட்டும் சொல்ல, இருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்றபடி அலமாரிகளை தேடி ஒரு நூடுல்ஸ் பாக்கெட்டை எடுத்தாள். ஃப்ரிட்ஜில் இருந்து முட்டைகளை எடுத்தாள். 10 நிமிடத்தில் சுட சுட கறி நூடுல்ஸ் செய்து எடுத்து கொண்டு வந்து, இந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க என்று கொடுத்தாள். ஆதவன் அவளை தன்னுடைய ரிலேட்டிவ் என்று ஒரு நாளும் யோசித்ததே இல்லை. அவள் பணிவாக பேசுவதில் கூட ஒரு போலித்தனம் இருப்பதாகவே அவனுக்கு தெரிந்தது. தேங்க்ஸ் வித்யா என்றபடி கப்பை அவளிடம் இருந்து வாங்கியபடி அங்கிருந்து தன் ரூமுக்கு போக திரும்பினான் ஆதவன். இந்த நூடுல்ஸ் உங்களுக்கு இல்லன்னு எனக்கு தெரியும் என்ற வித்யாவின் குரல் ஆதவனை அதற்கு மேல் போக விடாமல் நிறுத்தியது. இந்த நூடுல்ஸ் உங்களுக்கு இல்லன்னு எனக்கு தெரியும் என்ற வித்யாவின் குரல் ஆதவனை அதற்கு மேல் அவனை ரூமுக்கு போக விடாமல் தடுத்தது. வித்யாவிடம் எதையோ சொல்ல ஆதவன் வேகமாக திரும்பினான். பயப்படாதீங்க, நான் யார்கிட்டயும் எதையோ சொல்ல மாட்டேன். இங்க நான் வரவும் இல்ல, உங்களுக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கவும் இல்ல, நான் எப்பவோ தூங்கிட்டேன் என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள் வித்யா. ஆதவனும் அதை கேட்டு புன்னகைத்தபடி ரூமுக்கு போனான். ரூமுக்கு நூடுல்ஸ் கப்போடு நுழைகையில் அங்கே பெட்டில் ஆத்மிகா இல்லை. எப்போதும் போல பால்கனியில் ஆகாயத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். கூந்தலின் ஈரம் இன்னும் மீதமிருந்ததால் தலையை வெறித்து போட்டு கோதிக்கொண்டிருந்தாள். அவளுடைய ஸ்கை ப்ளூ கலர் காட்டன் நைட் சூட்
அவள் அழகை மேலும் பொலிவாக காட்டியது. பால்கனியின் லாம்ப் வெளிச்சங்களுக்கு நடுவில் அவள் ஒரு நீர்வீழ்ச்சியைப் போல அமர்ந்திருந்தாள். ஆதவன் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்க்க ஆரம்பித்தான். அப்போது ஆத்மிகாவின் கண்களும் அவன் மீது விழுந்தன. இப்ப எதுக்கு நீங்க கீழே போனீங்க? யாராச்சும் உங்களை பார்த்தா என்ன ஆகுறது? என்னால சாப்பிடாம இருந்துட முடியும், தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்க என்று ஆதவனை பார்த்து படபடத்தாள் ஆத்மிகா. ஹலோ, ஸ்டாப். இது என் வீடு. என் வீட்டுல நான் ஏன் பயப்படணும்? நான் என்ன திருடவா போனேன் என்று கேட்டான். அப்போதுதான் ஆத்மிகாவின் கண்கள் ஆதவன் கையில் இருந்த கப்பை நோக்கி சென்றது. அதை பார்த்ததுமே அவள் காலி வயிறு ஒருவித சப்தம் எழுப்பியது. ஆத்மிகா அவள் வயிற்றில் கை வைத்து சப்தத்தை மறைக்க முடியாமல் வெட்கத்தில் தலை குனிந்தாள். ஆதவன் குறும்போடு அவளை பார்த்து, என்ன மிஸ்ஸஸ் ஆதவனுக்கு இன்னைக்கு அநியாயத்துக்கு பசிக்குது போல, இதுல சாப்பிடாம இருந்துட முடியும்னு டயலாக் வர என்றான். ஆத்மிகா ஒரு வெள்ளந்தியான முகத்தோடு, ஆமாம் டாக்டர், ரொம்ப பசிக்குது என்றபடி அவன் கையில் வைத்திருந்த நூடுல்ஸ் கப்பை பிடுங்கினாள். டாக்டர், நீங்க ஏதோ பிஸ்கட் பிரெட்னு கொண்டு வருவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, உங்களுக்கு எக் நூடுல்ஸ் எல்லாம் சமைக்க தெரியுமா என்று கேட்டுக்கொண்டே செம்ம டேஸ்ட் என்றபடி சாப்பிட ஆரம்பித்தாள். சாப்பிட்டுக் கொண்டே, டாக்டர், இத நீங்களா செஞ்சீங்க? வேற லெவல் டேஸ்ட் என்று ஆத்மிகா சொல்ல, இல்லம்மா, எனக்கு ஒரு கசன் இருக்கா, அவதான் செஞ்சு கொடுத்தா என்று பதில் சொன்னான் ஆதவன். ஆத்மிகா நூடுல்ஸை விழுங்கியபடி, உங்க கசனுக்கு சமையல் நல்லா தெரியும் போல இருக்க என்று சொன்னாள். அதை கேட்ட ஆதவன் கொஞ்ச நேரம் அமைதியாயிருந்தான். அதன் பின், வித்யா எனக்கு ரொம்ப நெருக்கமானவெல்லாம் கிடையாது, ஷீ இஸ் ஜஸ்ட் மை ரிலேட்டிவ், அவ்வளவுதான் என்றான். ஆத்மிகா சிரித்துக்கொண்டே, எல்லாம் நம்ம மனசுலதான் இருக்க, நீங்க நினைச்சா அவங்கள உங்க நெருக்கமான சொந்தமா மாத்திக்க முடியும், அதுக்கு கொஞ்சம் நீங்க உங்க மனச ஸ்ட்ரெச் பண்ணணும் என்றாள். ஆத்மிகாவின் தத்துவ விளக்கத்தை கேட்ட ஆதவன் தன் கண்களை உயர்த்தி ஆச்சரியமாக ஆத்மிகாவின் முகத்தை பார்த்தான். அதன் பிறகு அவளிடமிருந்த வெறும் கிண்ணத்தை வாங்கி டேபிளில் வைத்தபடி, உறவுக்காரங்க கிட்ட ஒரு சில விஷயத்த நம்மளால மாத்த முடியாது. நம்ம யார ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கதான் பின்னாடி ஒரு நாள் நம்மள ரொம்ப வெறுக்கவும் செய்வாங்க. நம்மள வெறுப்பாங்கன்னு தெரிஞ்சோ அவங்களெல்லாம் என் சொந்தமா என்னால ஏத்துக்க முடியாது என்றான். ஆத்மிகாவால் ஆதவனின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவன் எதையோ நினைத்து கவலைப்படுவதை அவளால் அறிந்து கொள்ள முடிந்தது. அவள் அவன் தோளில் கை வைத்து, நீங்க கொஞ்ச காலம் அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க, அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க என்று சொன்னாள். அவள் தனக்கு புத்திமதி சொல்வதை கேட்ட ஆதவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு, நீ எப்படி இவ்ளோ சீக்கிரம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுற என்று கேட்டான். அது ஏன்னா நான் மிஸ்ஸஸ் ஆத்மிகா ஆதவன், அதான் என்று ஆத்மிகா பதில் சொன்னாள். ஆதவன் சிரித்துக்கொண்டே அவளை அணைத்துக் கொண்டான். அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தபடி இருவரும் சேர்ந்து நிலாவை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே நேரம் வித்யா அவள் ரூமில் இருந்தபடி அந்த நிலவை பார்க்க ஆரம்பித்தாள். நாம இங்க எதுக்கு வந்தோம், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்று வித்யா தனக்குள் யோசிக்க ஆரம்பித்தாள். வித்யா அவள் ஃப்ரெண்ட் ஒருத்தையிடம் ஆதவனை கண்காணிக்க சொல்லி இருந்தாள். அவள் ஒரு நாள் திடீரென ஆதவன் ஒரு பெண்ணுடன் ஷாப்பிங் செய்யும் புகைப்படங்களை காட்டி, ஆதவன் அன்னைக்கு நம்ம பார்த்தப்ப சானிட்டரி பேட் வாங்கிட்டு போனது இந்த பொண்ணுக்காக தான் என்றாள். வித்யா வேகமாக வாங்கி படங்களை பார்த்தாள். அதை பார்த்தபோது வித்யாவிற்கு ஆதவன் யாரோ ஒரு பெண்ணோடு இருக்கிறான் என்பது மட்டும் தெளிவாக தெரிந்தது. அது லாங் ஷாட்டில் எடுக்கப்பட்ட புகைப்படம் என்பதால் அந்த பெண் யார் என்பதை அவளால் பார்க்க முடியவில்லை. அந்த பெண்ணின் முக அடையாளம் பற்றியும் அவளுக்கு முழுதாக தெரியவில்லை. தவிர வித்யாவிற்கு அந்த பெண்ணை அறிந்து கொள்வதில் எல்லாம் அவளுக்கு எந்த விருப்பமும் இல்லை. வித்யாவை பொறுத்தவரை அவளுக்கு அவளுடைய குடும்பம்தான் முக்கியமாக இருந்தது. அவளுடைய பெற்ற பேரண்ட்ஸுக்கும் அண்ணனுக்கும் ஆதவனை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதனால்தான் அவள் ஆதவனை வெறுத்து கொண்டிருந்தாள். அதனால்தான் இன்றைக்கு ஆதவன் வீட்டிற்கு திடீரென அவனோடு ஒரு பெண் இருப்பதை வெளிக்காட்டி அவனை வசுந்தரா அம்மா முன் அவமானப்படுத்தலாம் என்றுதான் எல்லோரையும் அந்த வீட்டிற்கு கூட்டி வந்திருந்தாள். ஆனால் இங்கே அவள் எதிர்பார்த்தது மாதிரி எதுவுமே நடக்கவில்லை. மாறாக அவளுடைய அண்ணனுக்கு ஆதவன் விலை அதிகமான ஒரு காரை பிரசண்டாக கொடுத்திருந்தான். அதனால் அவளுமே சந்தோஷமாக இருந்தாள். வித்யாவின் சிந்தனை அவர்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை விட வித்தியாசமாக இருந்தது. அவளுக்கு நல்லது என்று பட்டால் உயிரை கொடுப்பாள். அவளுக்கு கெட்டது என்று தோன்றினால் தூக்கி போட்டுவிட்டு போய்விடுவாள். ஆதவன் முன்ன மாதிரி இல்ல போல, மாறிட்டாரு. இல்லனா ஆரவணனுக்கு அந்த காஸ்ட்லி காரை கிஃப்ட் பண்ணுவாரா? சரி, இனிமே அவரை காட்டி கொடுக்கிற வேலெல்லாம் பண்ண வேண்டாம்.
அவர் விருப்பப்படுற அந்த பொண்ணோட சந்தோஷமா இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டே படுக்கைக்கு திரும்பினாள் வித்யா. அங்கே படுத்திருந்த சந்தியாவை ஏனோ ஆரம்பத்திலிருந்தே வித்யாவிற்கு பிடிக்கவில்லை. நம்ம குடும்பமா ஆதவனை பார்க்க வந்த இடத்துல அம்மா எதுக்கு இந்த சந்தியாவை கூப்பிட்டு வந்தாங்க? அம்மா நினைக்கிற மாதிரி சந்தியாவால ஆதவன் பக்கத்துல கூட போக முடியாது. இந்த சந்தியாவை திரும்ப ஆஸ்திரேலியாவுக்கு பேக் பண்ண ஏதாச்சும் ஐடியா பண்ணணும் என்று யோசித்துக் கொண்டே வித்யா தூங்கி போனாள். ரொம்ப நேரமாக ஆதவனும் ஆத்மிகாவும் பால்கனியிலேயே அமர்ந்திருந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் ஆத்மிகாவிடம் எந்த பேச்சும் இல்லை, அசைவும் இல்லை. அவள் உட்கார்ந்தபடியே தூங்கி போயிருந்தாள். ஆதவன் அவளை பார்த்து சிரித்துக்கொண்டே தூங்கிக் கொண்டிருந்த ஆத்மிகாவை அவள் தூக்கம் கலையாமல் கையில் ஏந்தி கொண்டு வந்து மெதுவாக படுக்கையில் போட்டான். அதன் பின் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். நீ நினைக்கிற மாதிரி உன் ஹப்பி ரொம்ப நார்மல் பர்சன் கிடையாது. என் லைஃப் நார்மல் லைஃப் இல்ல. இத நீ போக போக அட்ஜஸ்ட் பண்ணிக்க பாரு. எனக்கு ரிலேஷன்ஸ் எதுவுமே வேண்டாம் என்றான். அதன் பின் அவன் அருகில் படுக்க ஆத்மிகா தூக்கத்தில் அவனை கட்டிப்பிடித்தாள். இருவரும் ஒன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அடுத்த நாள் காலையில் ஆத்மிகா எப்போதும் போல 5:30 மணிக்கு எழுந்திருந்தாள். கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெஷ் ஆகிக் கொண்டு ரெடியாகி எக்ஸசைஸ் டிரெஸ்ஸுடன் கார்டனுக்கு போனாள். அங்கே அவளுக்காக விபன் காத்திருந்தான். விபனுக்கும் ஆதவனின் குடும்பம் வந்திருப்பது தெரியாது. குட் மார்னிங் மிஸ்டர் ஹான்சம், ஆரம்பிக்கலாங்களா என்று அவள் கிண்டலாக கேட்க, ஆஸ் ஆல்வேஸ் மேடம் என்று விபன் குறும்பாக பதிலளித்தான். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து கார்டனை சுற்றி ஜாகிங் போக ஆரம்பித்தார்கள். அப்போது கார்டனின் மற்றொரு மூலையில் மந்தாகினியும் திவ்யாவும் அவர்களுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து வெளியே வந்தார்கள். நீங்க 2 பேரும் இங்கதான் தங்கியிருக்கீங்களா என்று ஆத்மிகா கேட்க, இருவரும் பணிவாக ஆமாம் என்றார்கள். அதன் பிறகு நால்வரும் ஒன்றாக ஜாகிங் போக ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நேரத்தில் கார்டனில் 4 பேர் ஒருவருக்கொருவர் சண்டை போடும் சத்தம் கேட்டது. ஒரு பக்கத்தில் விபின், மந்தாகினி, திவ்யா நின்று கொண்டிருந்தார்கள். இன்னொரு பக்கம் ஆத்மிகா மட்டும் தனியாக நின்று கொண்டிருந்தாள். எனக்கு இந்த மாதிரி ஃபைட் பண்ணி ரொம்ப போர் அடிக்குது. நீங்க எல்லாம் என்கிட்ட ஃபார்முலா சண்டை போடுறீங்க. எனக்கு நிஜமா என் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியணும். உங்கள யார் என் கூட நிஜமா சண்டை போடுறாங்கன்னு நான் பார்க்கணும். அப்படி நிஜமா சண்டை போட்டு யார் என்ன ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்க பாஸ் கிட்ட சொல்லி 1 வீக் லீவ் வாங்கி தர. என்ன டீல் ஓகேயா என்று கேட்டாள். அதை கேட்டதும் அவர்களுடைய கண்கள் மின்னியது. காரணம், அதிக வேலைப்பளு காரணமாக ஆதவன் அவர்களுக்கு அதிக நாட்கள் லீவு கொடுத்ததே இல்லை. வருடத்தில் மிக குறைந்த லீவுகளை தான் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். 1 வாரம் லீவ் வேண்டும் என்கிற ஆசை இருந்தாலும் அதே நேரம் திவ்யாவுக்கும் மந்தாகினிக்கும் ஆத்மிகாவின் ஒல்லியான உடல்வாகை பார்த்து கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏதாவது விளையாட்டுத்தனமாக செய்து அதனால் ஆத்மிகாவிற்கு சின்னதாக காயம் ஏற்பட்டாலும் தங்கள் பாஸ் இருவரையும் ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார் என்பது அவர்கள் இருவருக்கும் நன்றாகவே தெரிந்தது. அதனாலே அவர்கள் இருவரும் அமைதியாக இருந்தார்கள். தன்னை விட அவள் சண்டை போடுவதில் வல்லவள் என்பது விபனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது மந்தாகினி விபனை பார்த்து, இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்றது நல்லதில்லைன்னு என் மனசு சொல்லுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க மாஸ்டர் என்று கேட்டாள். திவ்யா உடனடியாக, மந்தாகினி உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? 1 வீக் லீவுக்காக நீ என்ன வேணா செஞ்சிருவியா? மாம நிஜமாவே அடிக்க போறியா? அத பத்தி நீ யோசிக்கிறது கூட தப்பு என்று படபடத்தாள். விபின் அவர்கள் இருவரையும் பார்த்து நக்கலாக சிரித்தான். உங்க 2 பேருக்கும் நிஜமா சண்டை போட பயமா இருக்கா? இததான் நம்ம ட்ரைனிங்ல நீங்க கத்துக்கிட்டீங்களா என்று அவர்களை தூண்டி விடுவதை போல கேட்டான். அதை கேட்டதும் மந்தாகினியின் முகம் மாறியது. மாஸ்டர், என்ன நீங்க என்ன வேணா கிண்டல் பண்ணுங்க, ஆனா என் ட்ரைனிங்க கிண்டல் பண்ணாதீங்க. திவ்யா, நம்ம யாருன்னு மாஸ்டர் இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வா, நம்ம யாருன்னு அவருக்கு புரிய வைப்போம் என்றாள். உண்மையில் விபனுக்கு ஆத்மிகாவின் உடல் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பதை செக் செய்ய வேண்டி இருந்தது. அவன் ஆண் என்பதால் ஒரு அளவுக்கு மேல் ஆத்மிகாவிடம் எதிர்ப்பு காட்ட தயக்கம் இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவள் உடல் தொகுதியை அறிந்து கொள்ள விபன் நினைத்தான். கொஞ்ச நேரத்தில் ஹூ ஹா என்றபடி மந்தாகினியும் திவ்யாவும் ஆத்மிகாவை எதிர்த்து சண்டை போட தயாரானார்கள். திவ்யா கைகளால் ஆத்மிகாவை தாக்க, மந்தாகினி கால்களால் தாக்கினாள். அப்போது ஆத்மிகா திவ்யா வயிற்றில் ஒரு குத்துவிட்டபடி கால்களால் மந்தாகினியின் காலை இடறிவிட்டாள். இருவரும் ஒரே சமயத்தில் கீழே விழுந்தார்கள். அந்த பெண்கள் இருவருக்கும் ஆத்மிகாவின் இந்த மூவ் வித்தியாசமாக இருந்தது. முதலில் ஆத்மிகாவை அதிகம் தாக்கும் எண்ணம் இல்லாமல் மெதுவாகத்தான் ஆரம்பித்தார்கள். அவர்களே எதிர்பார்க்காமல் ஆத்மிகா ஒரே மூவில் அவர்களை கீழே விழ வைக்கவே அவர்கள் இருவரும் ஆச்சரியத்தோடு ஆத்மிகாவை வேடிக்கை பார்த்தனர்.
இன்னொரு பக்கம் விபின் இதையெல்லாம் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தான். அதன் மூலம் ஆத்மிகாவின் மூவ்கள் மற்றும் திட்டமிடல்கள் எல்லாமே அவனால் கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். அதற்கேற்ப அவன் அடுத்த கட்ட ட்ரெய்னிங் ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான். கூடவே இந்த வீடியோவை எடுத்து தன் டீமுக்கு அனுப்ப வேண்டும். அவன் டீமில் உள்ள எல்லாருமே போராளிகள் என்பதால் அவர்களுக்கும் இது ஒரு வகையில் பயன்படலாம் என்று விபின் நினைத்தான். ஆத்மிகா சிறப்பாக எதிர்வினை செய்கிறாள் என்று விபின் சந்தோஷமாக வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் இந்த முறை எந்த திவ்யா சண்டையிட தடுத்தாளோ அவளே கோபமாக எழுந்து நின்றாள். அவள் ஆத்மிகாவின் அடியை கைகளால் தடுத்தாள். அப்போது மந்தாகினி ஆத்மிகாவின் மார்பு மற்றும் கால்களை தாக்கினாள். ஆத்மிகாவால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இது அவளுக்கு வலியை கொடுத்தது. அவள் தரையில் மண்டியிட்டு அமர்ந்தாள். அவளுடைய டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் நன்றாக தான் இருந்தது. அவளால் சமபலமுள்ள யாரையும் நன்றாக அடிக்க முடியும். அவளிடம் ஒரே ஒரு சிக்கல் இருந்தது. பிராக்டிக்கல் ட்ரைனிங் இல்லாமல் இருந்தாள். அவள் விபினிடம் ட்ரைனிங் எடுத்ததிலிருந்து ஒருவர் அவளை இப்படி தாக்குவது இதுதான் முதல் முறை. அதனாலேயே கால் மடங்கி அப்படியே மார்பை பிடித்துக் கொண்டு அமர்ந்தாள் ஆத்மிகா. திவ்யாவும் மந்தாகினியும் உற்சாகத்தில் தன் லேடி பாஸை காயப்படுத்திவிட்டு ஜெயித்து விட்டோம் என்கிற திருப்தியோடு ஹைஃபை போட்டுக் கொண்டார்கள். அதே நேரம் விபின் வீடியோவில் இதையெல்லாம் பார்த்து அதிர்ந்து போய் நின்றிருந்தான். மாஸ்டர், என்னமோ சொன்னீங்களே, எங்களுக்கு பயம் இல்லைன்னு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? நாங்க பக்காவா ட்ரெயின் ஆனவங்கன்னு இப்ப நம்புறீங்களா என்று மந்தாகினி விபினை கேட்டாள். விபினின் முகம் வெளுத்து போயிருந்தது. விபின் வாய் திறந்து எதுவும் பேசும் முன், ஓஹோ, உங்க ட்ரைனிங் டெக்னிக்கா என்கிட்ட ஏன் காட்டக்கூடாது என்று கேட்டபடி அங்கே ஆதவன் நின்றிருந்தான். அந்த குரலை கேட்ட இருவரும் பயத்தில் உறைந்து போனார்கள். அவ்வளவுதான், செத்தோம் என்பது போல நடுங்கினார்கள். திவ்யா தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, பாஸ், அது மேம் தான் சேலஞ்ச் பண்ணாங்க என்று சொல்லிக்கொண்டே அந்த பெண்கள் இருவரும் ஆத்மிகா பக்கம் திரும்ப, அங்கே ஆத்மிகா ஒரு கையால் காலையும் ஒரு கையால் மார்பையும் பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். ஆதவன் அந்த பெண்களை பார்த்த பார்வையில் கொலை வெறி தெரிந்தது. திவ்யாவும் மந்தாகினியும் பயத்தோடு திரும்பி பார்த்தபோது எரியும் கண்களுடன் ஆதவன் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் இருவரது உடலும் உறைந்தது. அங்கே அவர்கள் மூச்சுவிடும் சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆதவன் மீண்டும் அழுத்தி, நீங்க 2 பேரும் என் கூட சண்டை போடணும்னு சொன்ன என்றான். ஆத்மிகாவிற்கு சின்னதாக காயம் என்றால் கூட ஆதவனால் தாங்க முடியாது. அந்த நிலையில் தான் அவளை பாதுகாக்க அப்பாயிண்ட் செய்த பெண்களை அவளை அடித்துக் கொண்டிருப்பதையும் அவள் முகம் வலியில் மாறுவதையும் ஆதவன் பார்த்து பதறிப்போய் வேகமாக வந்தான். பாஸ், நாங்க வேணும்னே பண்ணல, மேடம் கேட்கவும் தெரியாம பண்ணிட்டோம் என்றபடி மந்தாகினி மெல்லிய குரலில் சொன்னாள். உங்களுக்கு இப்ப என்ன? உங்க திறமைய காட்டணும். நீங்க பெரிய மார்ஷல் ஆர்டிஸ்ட்னு உங்க மாஸ்டருக்கு நிரூபிக்கணும். அதானே? ஏன் கூட ஃபைட் பண்ணுங்க. அப்பதான் எனக்குமே உங்க பவர் என்ன, நான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணது சரியானதான்னு தெரிய வரும். Come on, fight with me என்றபடி ஆதவன் ஃபைட்டிற்கு தயாரானான். திவ்யாவும் மந்தாகினியும் ஆதவன் சண்டையிட தயாராவதை கண்டதும் பயத்தில் நடுங்கினார்கள். அவன் தங்களுடைய பாஸ் என்பதை தாண்டி அவனுடைய சண்டை திறமை அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் மறுபேதும் சொல்ல முடியாமல் இருவரும் உயிரை பணியம் வைக்க முடிவு செய்ய வேண்டியதாயிற்று. ஆத்மிகாவை வலிக்க வைத்த அந்த 2 பெண்களும் ஆதவனை தாக்க கால்களை உயர்த்தினார்கள். ஆதவன் அவன் ஒரே கையால் அந்த 2 பெண்களின் கால்களை பிடித்து திருகி அவர்களை கீழே விழ வைத்தான். திவ்யாவும் மந்தாகினியும் மீண்டும் எழுந்து நிற்க திவ்யா ஆதவனை ஃபாலோ செய்து அவன் கழுத்தில் அடைத்தாள். மந்தாகினி அவன் கால்களில் அடைத்தாள். சில நிமிட மௌனத்திற்கு பின் அவர்கள் இருவரும் தரையில் கிடந்தனர். ஆதவன் அவர்களின் அசைவுகளை புரிந்து கொண்டு இருவரின் தாக்குதல்களும் அவனை தாக்க முடியாத அளவுக்கு வேகமாக தன் கைகளையும் கால்களையும் நகர்த்தினான். அதை தாக்குப்பிடிக்க முடியாமல் பெண்கள் சுருண்டு விழுந்தார்கள். ஆதவனின் கோபம் இன்னும் தணியவில்லை. அவன் கோபமாக அவர்கள் இருவரையும் நோக்கி நகர்ந்த போது ஆத்மிகா அவன் கைகளை பிடித்தாள். டாக்டர், அவங்கள விடுங்க என்று ஆத்மிகா சொல்லவும் ஆதவன் அவர்கள் இருவரையும் முறைத்து பார்த்துவிட்டு ஆத்மிகா பக்கம் திரும்பினான். உனக்கு இன்னும் வலி இருக்கா? எதுக்காக இவங்க கூட சண்டை போட்ட என்று கேட்டான்.
ஆத்மிகா சிரித்துக் கொண்டே, டாக்டர், இவங்க 2 பேருமே எனக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்காங்க, கோவப்படாதீங்க என்றாள். ஆதவன் குழப்பத்தோடு ஆத்மிகாவின் கண்களை பார்த்தான். ஆத்மிகா, மந்தாகினியும் திவ்யாவும் என் கூட சண்டை போட்ட பிறகுதான் நான் எவ்வளவு வீக்கா இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. நான் இன்னுமே ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்பதான் என்னோட டிஃபென்ஸ் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும் என்று சொன்னாள். ஆதவன் ஆத்மிகாவின் தலையை வருடியபடி, அப்படியெல்லாம் நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு எதுவும் பண்ணணும்னு அவசியமே இல்ல. நான் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துப்பேன். என் மேல நம்பிக்கை வை, நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல, உனக்கு எதுவும் ஆகாது என்று சொன்னான். ஆதவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்த ஆத்மிகா, நீங்க என்ன காப்பாத்துவீங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா உங்களை யார் காப்பாத்துவாங்க? நான் தானே என் ஹஸ்பண்ட காப்பாத்தி ஆகணும். சோ அதுக்கு நான் தயாராகணும் என்றாள். ஆதவன் கண்ணை சுருக்கி அவளை பார்த்து, ஓ ஹஸ்பண்ட நீ காப்பாத்தணுமா? என்ன சொல்ற, எனக்கு புரியலையே என்றான். ஆத்மிகா முகம் சுளித்துக் கொண்டே, உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் என் புருஷன் மேலதான் கண்ணு. அவரு மாஸ்க் போட்டு வந்தா கூட அவரை பாக்குறத விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது, மாஸ்க் போட்டா கூட என் ஹஸ்பண்ட் கேமிங் ஹீரோ மாதிரி செம கியூட்டால இருக்காரு என்று சொன்னாள். எல்லார் முன்னிலையிலும் அவள் இப்படி பேசியதால் ஆதவனின் மனநிலை முற்றிலும் கோபத்திலிருந்து நிதானமாக மாறியிருந்தது. அதன் பின் அந்த 2 பெண்களிடம் திரும்பி, என்னாலதான் உங்களுக்கும் டாக்டருக்கும் 1-on-1 நடந்துச்சு. ஐம் சாரி, ஆனா டாக்டர் இவ்ளோ நல்ல ஃபைட்டர்னு எனக்கு தெரியாம போச்சு. அவரோட ஃபைட்டிங் டேலண்ட்ல என்னோடது 1% தான் என்று சொன்னாள். அதை கேட்ட திவ்யாவும் மந்தாகினியும் சிரித்துக் கொண்டே, இல்ல மேம், இது எங்களோட தப்புதான். நாங்க உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், உங்களை ஹர்ட் பண்றதுக்காக இல்ல. நாங்க பண்ணதும் தப்புதான், எங்களை மன்னிச்சிருங்க என்றாள். இதை சொல்லும்போது அந்த இருவரின் முகத்திலும் கொஞ்சம் வருத்தம் இருந்தது. ஆத்மிகா அவர்களை பார்த்து சிரித்தபடி, கஷ்டப்பட்டு உங்களை நான் நார்மலா என் ஃப்ரெண்டு மாதிரி ஆக்கிருக்கேன், மறுபடியும் ஃபார்முலா மாறிடாதீங்க என்று சொன்னாள். அதன் பிறகு ஆதவன் பக்கம் திரும்பிய ஆத்மிகா, என்னையும் மிஸ்டர் ஹான்சமையும் நீங்க காலையில டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அவருக்கு அதனால எந்த யூஸும் கிடையாது, இதனால நாங்க சரியா ட்ரைனிங் பண்ண மாட்டோம் என்று சொன்னாள். ஆதவன் அதை கேட்டவுடன் ஆத்மிகாவை முறைத்தான். ஆத்மிகா வேண்டுமென்றே ஆதவனை பார்க்காமல் வேறெங்கோ பார்த்தாள். அந்த நேரத்தில் ஆதவன் அந்த மூவருக்கும் சைகை செய்து அங்கிருந்து போக சொன்னான். அவர்கள் மூவரும் தலையாட்டிவிட்டு அங்கிருந்து போனார்கள். அவர்கள் அங்கிருந்து போவதை பார்த்த ஆத்மிகா, உங்களாலதான் எனக்கு இன்னைக்கு டேவே வேஸ்டா போச்சு, சரி நான் ரூமுக்கு போறேன் என்று சொல்லிக்கொண்டே வீட்டை நோக்கி நடக்க போனாள். அப்போது ஒரு பலமான கை அவள் இடுப்பை பிடித்து இழுத்தது. ஆதவன் தான் அவளை தன்னோடு இழுத்து காதை கழித்தபடி, அப்பா, நான் தினமும் உன்ன நைட்ல டிஸ்டர்ப் பண்றேன், ஆனா அதுக்கு நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. சரி, அதையாவது நான் பண்ணலாமா வேண்டாமா? மகாராணி என்ன சொல்றீங்களோ நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவள் கழுத்தை கடித்தான். அதன் காரணமாக ஆத்மிகா கத்தியபடி ஆதவனிடமிருந்து தப்பிக்க முயன்றாள். ஆதவன் மீண்டும் அவளை பிடித்து இழுத்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். அப்போது ஆத்மிகா அவனிடம் இருந்து விலகியபடி, சும்மா இருங்க, இது மார்னிங் டைம் என்றாள். ஆதவன் ஒரு பெருமூச்சு எடுத்துவிட்டு அவள் தோளில் சாய்ந்து கொண்டு, மார்னிங்கா இருந்தா என்ன, ஈவினிங்கா இருந்தா என்ன, எந்த டைமா இருந்தாலும் லவ்ங்கிறது எப்பயுமே நமக்கு நடுவுல தான் இருக்கணும் என்றான். அதை கேட்டதும் ஆத்மிகா அவர்களுடைய நெருக்கமான நிமிடங்களையும் அவனின் மோசமான அசைவுகளை நினைத்து சிரிக்க ஆரம்பித்தாள். ஆத்மிகா சிரிப்பதை கேட்டு ஆதவன் அவளை தன் பக்கம் திருப்பி, நானும் பாக்குறேன், ஒவ்வொரு தடவையும் நான் இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணும்போது பார்த்து ஏதாவது சொல்லிட்டு சிரிக்கிற, இப்ப எப்படி சிரிக்கிறேன்னு பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக குனிந்து ஆத்மிகாவின் இதழ்களில் முத்தமிட ஆரம்பித்தான். மரத்தின் நிழலடியில் குன்னூரின் குளிர் காற்று இருவரையும் தொட்டு விளையாடி கொண்டிருந்தது. ஆத்மிகா அமைதியாக கண்களை மூடிக்கொண்டு முத்தத்தின் அந்த தருணத்தில் வாழத் தொடங்கினாள். இருவரும் ஒருவரை ஒருவர் அந்த முத்தத்தில் தொலைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது யாரோ ஒருவரின் காலடி சத்தம் கேட்டது. ஆத்மிகாவின் புலன் உணர்வுகள் ஆதவனை விட கூர்மையாக இருந்தது. ஆதவன் முத்தத்தில் மூழ்கியிருந்தான். ஆத்மிகா அது யாருடைய சத்தம் என்று பார்க்க ஆரம்பித்தாள். அப்போது வசுந்தரா அம்மா அந்த தோட்டத்தில் தூரமாக வந்து கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் ஆத்மிகா ஆதவனின் காலரை பிடித்து மரத்துக்கு பின்னால் இழுத்து போனாள். நடப்பது எதுவும் தெரியாத ஆதவன் இன்னும் ஆத்மிகாவை அன்பாக முத்தமிட்டுக் கொண்டிருந்தான். என்னாச்சு, யார் பார்த்தா நானும் நீயும் புருஷன் பொண்டாட்டி, வி ஹாவ் லைசன்ஸ் என்று முத்த மயக்கத்தின் நடுவே பேசினான். அப்போது ஆத்மிகா கொஞ்ச தூரத்தில் அவன் அம்மா அவனை தேடிக்கொண்டு அங்கே வருவதை காட்டினாள். ஆத்மிகாவிற்கு அவர் யார் என்பது தூரத்திலிருந்து தெரியவில்லை.
ஆனால் இது அவனுடைய சொந்தக்காரர் என்பதை தெரிந்து வைத்திருந்தாள். ஆதவன் குறும்பு சிரிப்பை வரவழைத்தபடி ஆத்மிகாவின் பதட்டமான முகத்தை பார்த்தான். அதன் பின் ஆத்மிகாவின் மேலே கைகளை வைத்து ஆடைக்குள் அவள் முதுகில் தன் விரல்களை ஓடவிட்டான். ஆத்மிகா அவனை கோபமாக உற்று பார்த்து, இந்த நிலைமையில இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா என்று கேட்டாள். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னோட ஃபேமிலி கிட்ட இருந்து என்ன ஹைட் பண்ணி வைக்கிற. கிட்டத்தட்ட என்ன நீ கடத்திட்டு போய் லவ் பண்றது மாதிரி கிக்கா இருக்கு என்றான் ஆதவன். ஆத்மிகா, பேசாம இருங்க டாக்டர், நான் உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து காப்பாத்த ட்ரை பண்றேன். நம்ம 2 பேரையும் ஒன்னா பார்த்தாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம் என்றாள். ஆதவனுக்கு அது எல்லாமே புரிந்துதான் இருந்தது. சரி, ஓ இஷ்டம், நான் போறேன் என்றபடி அவளிடமிருந்து விலகி நடந்தான். ஆத்மிகாவிற்கு அது மிகவும் கஷ்டமாக இருந்தாலும் அமைதியாக அவன் தன்னை விட்டு விலகி போவதையே பார்த்து கொண்டிருந்தாள். வசுந்தரா அம்மாவிற்கு சீக்கிரம் எழும்பும் பழக்கம் இருந்ததால் அவர் நேரமே தயாராகி ஹாலில் ஆதவனுக்காக காத்திருந்தார். அப்போது அவன் தோட்டத்தில் இருப்பது பற்றி ஒரு சர்வன்ட் சொல்லவும் அவனை தேடி அங்கு வந்தார். ஆதவன் வசுந்தராவிடம் வந்து, மாம், இவ்ளோ நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? குளிர் அடிக்குது, உள்ள போங்க என்றான். வசுந்தரா சிரித்துக்கொண்டே, நீ இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இல்ல, அதான் இப்படி பேசுற. இந்த ஊர் குளிரு எனக்கு பழகி போன ஒண்ணுதான். நான் தினம் சீக்கிரம் எந்திரிச்சிருவேன்னு உனக்கு தெரியாதா என்று கேட்டார். ஆதவன் தலையில் தட்டியபடி, நான் மறந்துட்டேன். சரி வாங்க, உங்களுக்கு இன்னமும் சின்ன வயசுல, இந்த குளிர்ல நடந்தா ஆர்த்ரிட்டிஸ் வந்துரும் என்று சொன்னான். இருவரும் ஒன்றாக நடக்க ஆரம்பித்தார்கள். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன், எதுக்கடா இவ்ளோ பெரிய வீட்ல நீ தனியா இருக்க என்று வசுந்தரா கேட்டார். எனக்கு யார் கூடயும் இருக்க பிடிக்கலாமா? சொந்தக்காரங்கனாலே நடிக்கதான் செய்றாங்க. யாரு நிஜம் யாரு பொய்னு கண்டுபிடிக்கிறது எனக்கு டார்ச்சரா இருக்க என்று சொன்னான். அதை கேட்டதும் வசுந்தராவிற்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அவளுக்கும் பெரிய குடும்பம் இருந்தது. ஆனால் அவள் கணவன் இருந்த பிறகு அவர்கள் சொத்து மதிப்பு குறைய குறைய எல்லாரும் அவளை விட்டு பிரிந்து விட்டார்கள். அதன் பின் ஆதவன் வந்து இழந்த குடும்ப அந்தஸ்தை சரி செய்தான். அதனால்தான் ஆதவனுக்கு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாருடனும் இணைந்திருக்க விருப்பமில்லை. சரி வாங்க, ஏன் மீனிங்லெஸ்ஸா பேசிக்கிட்ட, நம்ம 2 பேரும் சாப்பிட போலாம் என்று சொல்லி வசுந்தரா அம்மாவை சாப்பிட அழைத்து போனான் ஆதவன். அவர்கள் இருவரும் போவதை தூரத்திலிருந்து ஆத்மிகா பார்த்து கொண்டிருந்தாள். அவளால் அந்த பெண்ணின் முகத்தை பார்க்க முடியவில்லை. அதற்குள் எல்லாரும் எழுந்து தயாராகி கீழே வந்திருந்தார்கள். பிரேக்ஃபாஸ்ட் வேலை ஆரம்பித்தது. ஆதவன் அவர்களை பார்த்து புன்னகைத்தபடி, எல்லாரும் சாப்பிட்டு கிளம்புங்க, இப்ப எனக்கு டைம் இல்ல, ஆபீஸ் போக வேண்டியிருக்க என்றான். சாப்பிட்டு முடித்ததும் வசுந்தரா அம்மா ஆதவனிடம் வந்து, தம்பு, பெரியம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. கால்வலி வர அதிகமா இருக்கான். நீ அப்பப்ப அங்க வந்து போனாதான் எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும் என்றார். ஆதவன் அவருக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அப்போது வசுந்தரா கொஞ்சம் வருத்தப்பட்டு முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு எல்லோருடனும் வெளியே போனார். ஆரவ் ஆதவன் கொடுத்த காரில் ஏறி அமர்ந்து முன்னால் கிளம்பினான். வித்யா, நீ மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ண என்றான். வித்யா அமைதியாய் அங்கேயே நிற்க ஆதவன் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அவள் கையில் ஒரு பெரிய பிங்க் நிற பெட்டியை வைத்தான். அதை பார்க்கும்போது வித்யாவின் உடல் ஒரு கணம் நடுங்கியது. பெட்டியை திறந்து பார்த்தாள். ஆச்சரியமான கண்களுடன் ஆதவனை பார்த்தபடி, இல்லனா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்றாள். ஆதவன் புன்னகையோடு, நான் ஃபர்ஸ்ட் உனக்கு கொடுக்கறேன், இத வேண்டான்னு சொல்லாத என்று சொன்னான். அதுவரை உறைந்திருந்த வித்யாவின் பனிக்கட்டி மனம் திடீரென உருக ஆரம்பித்தது. அவள் ஈரமான கண்களால் அந்த பெட்டியை பார்த்து ஆதவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு வெளியே போனாள். முதல் நாள் இரவு ஆதவன் ரூமிலிருந்து வெளியே வரும்போது வித்யா ஆத்மிகாவின் பிங்க் டைமண்டை ஆசையோடு ஒருமுறை பார்த்துவிட்டு அந்த பணிப்பெண்ணிடம் கொடுப்பதை பார்த்தான். ஆரவிற்கு ஆதவன் கார் பரிசளித்ததும் வித்யாவிற்கு ஆதவன் மேலிருந்த கோபம் போயிருந்தது. அதனாலேயே தான் வைத்துக் கொள்ளலாம் என நினைத்த அந்த ஒற்றை தோடை திரும்ப வேலைக்கார பெண்ணிடம் கொடுத்து விட்டாள் வித்யா. ஆதவன் இதை பார்த்து கொண்டிருந்தான். தன் வீட்டுக்கு முதல் வந்த ஆரவிற்கு கார் கொடுத்ததை போல வித்யாவிற்கு அந்த பிங்க் டைமண்ட் செட்டை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அப்போது மேனகாவும் சந்தியாவும் காரில் உட்காராமல் வித்யாவிற்காக காத்திருந்தார்கள். வித்யா கையில் வைரப்பெட்டியோடு சந்தோஷமாக வந்ததை பார்த்த மேனகா, என்னடி ரொம்ப ஹாப்பியா வர? ஓ அண்ணன் உனக்குமா கிஃப்ட் கொடுத்தா? அப்படி அதுல என்ன இருக்கு என்று கேட்டார்.
அப்போது வித்யா அந்த பெட்டியை திறந்து அம்மாவிடமும் சந்தியாவிடமும் காட்ட அதில் பிங்க் டைமண்ட் நெக்லஸ் இருந்தது. சந்தியா பெருமூச்சு விட்டபடி, பரவாயில்ல, உனக்காச்சும் பிங்க் டைமண்ட் பிரசன்ட் பண்ண ஒரு பிரதர் இருக்காருன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கும் இருக்கானே ஒருத்தன், அண்ணங்கிற பேர்ல அராஜகம் பண்ணிக்கிட்ட என்றாள். உண்மையில் சந்தியாவிற்கு ஆதவன் தனக்கு மட்டும் கிஃப்ட் எதுவும் கொடுக்காமல் சும்மா அனுப்பியது பிடிக்கவில்லை. கொஞ்ச நாள் போகட்டும் ஆதவன், நீயே எனக்கு கிஃப்டா கிடைப்ப. அப்புறம் இந்த வீடு பணம் எல்லாமே நீ எனக்கு கொடுக்காமே என்கிட்ட வந்து சேர்ந்துரும் என்று மனதிற்குள் சவால் விட்டபடி காரில் ஏறினாள் சந்தியா.